ஒரு 100 புலிநகமும் இவன் மாறறையா சூர்யா மற்றும் சிவாவோட கூட்டணியில உருவான கங்குவா திரைப்படம் பாத்தீங்கன்னா இன்னும் சில தினங்கள்ல திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துக்காக நம்ம சூர்யா செஞ்ச தியாகங்கள் பத்தின தகவல்கள்லாம் இப்ப வெளியாகி இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சூர்யா மற்றும் சிவாவோட கூட்டணியில உருவாகி இருக்க கங்குவா திரைப்படம் பாத்தீங்கன்னா நவம்பர் 14ஆம் தேதி திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆக இருக்கு. இதற்கான ப்ரொமோஷன் வேலைகள்ல படக்குழு தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. கடந்த 2 வாரங்களுக்கும் மேல கங்குவா படத்தோட ப்ரொமோஷன் வேலைகள்ல படக்குழு இறங்கி இருக்காங்க. மிகப்பெரிய பொருட்செலவுல உருவான பேன் இந்திய படம்ன்றதால இந்த படத்தோட ப்ரொமோஷனை படக்குழு பார்த்து செஞ்சிட்டு இருக்காங்க. இந்தியா ஃபுல்லா கங்குவா படத்தோட ப்ரொமோஷனை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக 2 வாரங்கள் தன்னோட கால் சீட்டை ஒதுக்கி இருக்காரு சூர்யா. 2 வருஷம் கழிச்சு சூர்யாவோட நடிப்புல ரிலீஸ் ஆகிற படம்ன்றதால கங்குவா மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே தான் இருக்கு. சூர்யாவோட திரை பயணத்திலேயே மிகப்பெரிய பொருட்செலவுல ரொம்பவே பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆகிற திரைப்படம் தான் கங்குவா. தன்னோட கேரியர்ல கங்குவா மிக முக்கியமான படம்ன்றதால இந்த படத்துக்காக சில தியாகங்களை சூர்யா செஞ்சிருக்காரு. இந்த படம் முடிவடைகிற வரைக்கும் சூர்யா தினம் பல மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சிருக்காராம். வழக்கமா உடற்பயிற்சி செய்கிற நேரத்தை தவிர அதிக நேரம் சூர்யா உடற்பயிற்சி செஞ்சிருக்காரு. மேலும் கங்குவா படத்துக்காக சூர்யா தன்னோட சம்பளத்துல இருந்து சில கோடிகளையும் குறைச்சிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. மேலும் படம் முடிவடைஞ்சு வியாபாரம் ஆனதுக்கு அப்புறம் தான் சூர்யா தன்னோட முழு சம்பளத்தையும் வாங்கினதா தகவல்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியலைங்க. சூர்யாவோட நடிப்புல ரிலீஸ் ஆன சூரரை போற்று மற்றும் ஜெய்பீம் போன்ற படங்கள்லாம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இருந்துச்சு. ஆனா அந்த படங்கள் திரையில ரிலீஸ் ஆகாம OTT தளங்கள்ல மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு. கடைசியா சூர்யாவோட நடிப்புல திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆன எதற்கும் துணிந்தவன் திரைப்படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெறலன்னாலும் ஓரளவுக்கு நல்ல வசூலை குவிச்சு இருந்துச்சு. அதனால சூர்யாவுக்கு இப்ப மிகப்பெரிய வெற்றி படம் தேவை. அதுவும் கங்குவா போன்ற ஒரு பிரம்மாண்டமான படைப்பு வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா சூர்யாவோட மார்க்கெட் பல மடங்கு உயர்ந்துடும். அதனாலதான் இந்த படத்துக்காக சூர்யா பல தியாகங்களை செஞ்சிட்டு இருப்பதா தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா சூர்யாவோட திரை பயணத்திலேயே கங்குவா மிக முக்கியமான ஒரு படமா இருக்குன்றதுல எந்த சந்தேகமுமே இல்லைங்க. கங்குவா திரைப்படம் இந்திய அளவுல 1000 திரைக்கும் மேல ரிலீஸ் ஆக இருக்கு. அது மட்டும் இல்லாம சோலோவா இந்த படம் ரிலீஸ் ஆகுது. மேலும் கோலிவுட் வட்டாரத்துல இந்த படத்துக்கு பாசிட்டிவான டாக் இருந்துகிட்டே தான் இருக்கு. படம் பார்த்த சிலரும் படத்தை ரொம்பவே பாராட்டிட்டு இருக்காங்க. தமிழ்ல மட்டும் இல்லாம இந்திய அளவுல கங்குவா படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்படி பல சிறப்பம்சங்கள் கங்குவா படத்துல இருக்கிறதால கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறும்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னும் சொல்ல போனா கங்குவா படம் பாத்தீங்கன்னா 1000 கோடி வசூல் பண்ற வாய்ப்பும் இருப்பதா பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கங்குவா மட்டும் 1000 கோடி வரைக்கும் வசூல் பண்ணிச்சு அப்படின்னா இந்திய சினிமாவிலேயே ஒரு தலை சிறந்த நடிகனா சூர்யா இருப்பாருன்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. சூரரை போற்று திரைப்படத்திலேயே தன்னோட நடிப்பின் நாயகன் அப்படின்ட்டு ரசிகர்கள் ஏன் தன்னை சொல்றாங்க அப்படின்றத நிரூபிச்சு காட்டினாரு. இப்ப கங்குவா திரைப்படத்துக்காக அவர் செஞ்சிருக்க தியாகம்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. அவர் செஞ்ச தியாகத்துக்காகவே இந்த படம் மிகப்பெரிய வசூலை பெற்று மிகப்பெரிய வெற்றி படமா அமையும்.